எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான இன்ஃபோசிஸ்ல இருந்தா ஒரு ஆஃப் கேம்பஸ்க்கான ஒரு ஹைரிங் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கானது. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அந்த டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரிங் ரோல். இந்த ரோலுக்கு தான் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்ஃபோசிஸ் கம்பெனிலேருந்து. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 9.5 LPMD கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.25 LPMD கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 முடித்தவங்க 2020-25 முடித்தவங்க பேட்ச், இந்த 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வச்சு தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூஸ் வந்து இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல், அப்புறம் உங்களோட பிஹேவியர்னு செக் பண்ணுவாங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கனாவே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹைப்ரிட் மோடில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 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 போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, எம்எஸ்சி, அப்புறம் எம்எஸ்சி 5 இயர்ஸ் டிகிரி முடித்தவங்க, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி பேட்சஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ மிஷின் லேர்னிங். இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் ஓரியன்டாக, கம்ப்யூட்டர் ஓரியன்டாக நீங்கள் என்னென்ன டிகிரி படிச்சிருந்தீங்களோ தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஓரியன்டான டிகிரி எந்த டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா சிஜிபி வந்து 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இருக்கணும், அதாவது 68% வந்து மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 24 முடித்தவங்க 25 முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இங்கே இருக்க அப்ளைனுங்கிற பட்டனை வந்து டேப் பண்ணிங்கனாவே இன்ஃபோசிஸோட கரியர்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த பட்டன் ஐ ஆம் அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபார் த டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய நேமு, உங்களோட ரெஸ்யூம், உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக முடிச்சக்கான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், 10th 12th மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும், அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல் வீடியோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இந்த ஜாப் ஓரியன்டாக ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க், அப்புறம் நம்மளோட பிளாக் சைட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. ரெகுலர் பேஸ்டாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட மெனு செக்ஷனில் செக் பண்ண அவங்களுக்கு வந்து தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், ரயில்வே டிபார்ட்மெண்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் டிஎன்பிசி எல்லாமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளுடைய வெப்சைட்டுக்கும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்றைக்கும் தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.